அண்டு எங்களோட சேர்த்து எங்களுடைய அகாடமியிலேருந்து கிட்டத்தட்ட 15 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறோம். இன்டர்வியூ போகும்போதே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் நாங்க போனோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மாரி தான் போனோம். ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என்ன வந்தாலும் நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அண்ட் ஃப்யூச்சர்ல உங்களையும் ஒரு அரசு அதிகாரியா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பி. ஷைஜா ரோஸ். மாவட்டம் கன்னியாகுமரி. நான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்துகளுக்காக நடக்கப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ப்ராசஸ் சர்வர் அப்படிங்கிற ஒரு பணிக்காக தேர்வாயிருக்கிறேன். என்னோட இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஆட்சியாளன் ஐஏஎஸ் அகாடமியோட கார்த்திக் சார் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார். இந்த தேர்வில் இன்டர்வியூ அதுக்கப்புறமா வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே இருந்துச்சு. என்னோட டோட்டல் மார்க் வந்து 173. நான் குறிப்பாக இன்டர்வியூக்காக தான் இந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் பேட்சில் தான் ஜாயின் பண்ணேன். இன்டர்வியூக்கு சார் ஆரம்பத்தில் இருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து கடைசி எண்டிங் வரைக்கும் எங்களுக்கு ஃபுல்லாகவே கைட் பண்ணாங்க. நம்ம ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணுங்கிறதுல இருந்து நம்ம எப்படி சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டினை வந்து சமாளிக்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நீதிபதி ஐயா கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோமோ அதில் தான் நம்மளுடைய இன்டர்வியூ மார்க்குங்கிறது இருக்குது. நம்ம எவ்வளவு கனிவாக பேசுகிறோமோ அதில் தான் இருக்குது. நம்ம வந்து நேர்மையான நீதித்துறையில் நம்ம பணி செய்ய போகிறது மக்களோட நேரடி தொடர்பில் இருந்து தான் பணி செய்ய போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம எவ்வளவு கனிவாக பேசணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ரொம்பவே கைட் பண்ணாங்க. நிறைய மார்க் இன்டர்வியூஸ் நடத்தி கொடுத்துருக்குறாங்க சார். எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நடத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்கங்கிறது வந்து எல்லாமே ஃபுல்லாகவே கைட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அப்ளை பண்ணியிருக்கோன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி விஷயங்கள், ப்ளஸ் லீகல் டேர்ம்ஸ், அதுக்கப்புறமா வந்து சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த எல்லாமே வந்து சார் எங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சார் டீச் பண்ணுற கொஷின்ஸ் வந்து எல்லாமே வரலைன்னா கூட நம்ம அந்த இடத்துல எப்படி நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லணுங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். அட் த சேம் டைம் வந்து தெரியாத கொஷின்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம தெரிஞ்ச கொஷினை வந்து நமக்கு கேட்ட கொஷின்ஸை வந்து நமக்கு நீதிபதி ஐயாவும் இன்டர்வியூ டைமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து தெரியாத ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா பட்டுன்னு அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காமல் சாரி சார், எனக்கு இந்த கொஷின் தெரியல, இனி தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கனிவாக பேசினா கூட அந்த இடத்துல வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் போடாமல் ஒரு பாசிட்டிவ் மார்க்கே போடுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதெல்லாமே எங்களுக்கு சார் ரொம்பவே நல்லா டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டெய்லி மார்னிங் வந்து 6:15 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆன்லைன் பேட்ச் தான். ஸோ வந்து கூகுள் லிங்க்கில் தான் வந்து சார் எங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ரொம்ப சாரோட கிளாஸில் அட்மையர் ஆனது என்னென்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் சொல்லலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெறுமனே ஒரு லைனில் ஒரு இதுதான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸோடு எங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து இன் டெப்த்தாக போயிட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து அதை தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் இது வந்து மார்னிங் செஷன். ஆஃப்டர்நூன் செஷன் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க் இன்டர்வியூ தான் நடக்கும். மார்க் இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்ட கொஷின்ஸ் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இருக்காது. எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஸோ நமக்கு மார்க் இன்டர்வியூ இல்லை, அதனால் நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சார் வந்து இன்னோவேட்டிவ் கொஷின் கேட்குறாங்க, அதுலேருந்து நமக்கும் இந்த மாதிரி தான் இன்னோவேட்டிவாக கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கக்கூடிய மார்க் இன்டர்வியூலேருந்து நமக்குள்ள கண்டென்ட்டை வந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எங்களுக்கு கிடச்சாங்க. சார் கிளாஸ் நடத்தாத டைமில் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து கூகுள் லிங்க் போடுவோம். கூகுள் லிங்க் போட்டு அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து சமயோஜித கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒவ்வொருத்தங்க சொல்லும்போது வந்து அட் த சேம் டைம் வந்து நம்மளாக படித்து தெரிஞ்சுக்கிறதுல இருந்து ஒருத்தங்க கேட்டு அந்த வாய்ஸ் மெசேஜோ இல்லைன்னா
வந்து நம்ம கூகுள் லிங்கில் ஒருத்தங்க பேசுகிறது கேட்கும்போது வந்து நம்ம மைண்டில் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆயிரும். அது எப்போவுமே மறந்து போகாது. ஸோ வந்து கம்மியான டைமில் வந்து அதிகமான டேட்டாஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எந்த ஒரு எந்த ஒரு ஈகோ கிளாஷும் இல்லாமல் வந்து எல்லாருக்குமே எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து கார்த்திக் சார் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க் இன்டர்வியூவில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க நல்லா பேசுகிறாங்க, கூகுள் லிங்க்கில் வந்து பேசும்போது இவங்க நல்லா பேசுகிறாங்க, ஸோ இவங்க கிட்ட வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்போம், இவங்க பேசலைல்ல அப்புறம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்றைக்குமே நினச்சது கிடையாது. எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் சார் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கரெக்டாக வந்து அந்த கூகுள் லிங்க்கில் இருக்கிற கூகுள் மீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தங்க நேம் மென்ஷன் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நேம் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்ரோச் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து எனக்கு மார்ச் மந்த்து 2025 மார்ச் 21 வந்து எனக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. சென்னையில் வச்சு நடந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு கேட்ட கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, சார் எல்லாமே ஆல்ரெடி எங்களுக்கு டீச் பண்ண கொஸ்டின்ஸ், அதாவது கைட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் அதில் வந்து நிறையவே கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனதுக்கப்புறமா வந்து இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் தானே, நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ வந்து நான் பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டு. ஸோ அதை வந்து நான் ஒரு பாசிட்டிவாக நினச்சி சொன்னேன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கேட்டிருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜு நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜு நேம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு நேம் கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்கத்தாவோட கோர்ட்டோடைய ஜட்ஜு நேம் கேட்டிருந்தாங்க. எனக்கு அது வந்து தெரியல. ஸோ வந்து அந்த இடத்துல நான் சாரி சார் எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டேன். இந்த மாதிரி லீகல் டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க. லீகலாக இவ்வளோ விஷயங்கள் கேட்டிருந்தாங்க எனக்கு. அண்ட் ஜென்ரலாக கேட்டது என்ன அப்படின்னா, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பிள்ளைங்களை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் டீச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பேசேஜ் ரீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பேசேஜ் ரீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் சொல்லி அதையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இருந்துச்சு எனக்கு. இன்டர்வியூ போகும்போதே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நாங்கள் போனோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தான் போனோம். ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, என்ன வந்தாலும் நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து சார் உடனே கால் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருந்துச்சு சார் கிட்ட. அப்போ கூட ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் கேட்டாங்க, எப்படி நீங்கள் இது பண்ணீங்க எல்லாமே கேட்டு எங்களுக்கு வந்து அப்போவே சார் சொன்ன ஒரு பாசிட்டிவ் இது என்ன வைப் என்னன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிறத மாதிரி சொன்னாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயத்தில், அந்த நேரத்தில். அண்ட் அதே மாதிரி இப்போது வேலையும் கிடச்சிருச்சு. அண்டு எங்களோட சேர்த்து எங்களுடைய அகாடமியிலேருந்து கிட்டத்தட்ட 15 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறோம். 15 ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து இனி ஃப்யூச்சர் இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் கிடையாது, ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் எப்போவுமே வந்து வேஸ்ட்டாக போகாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் எக்ஸாமினேஷன். அண்ட் ஃப்யூச்சரில் உங்களே ஒரு அரசு அதிகாரியாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்டு ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமான சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த என்னை இப்போதைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்கின கார்த்திக் சாருக்கு ரொம்பவே நன்றி.